வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு கம்ப்யூட்டர் எப்படி இயங்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் கம்ப்யூட்டரை வச்சு கம்ப்யூட்டர்னு இல்லை, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எதை எடுத்துக்கிட்டாலும் அதுக்குள்ளே ப்ரோக்ராமிங் இருக்குது, அதுக்குள்ளே கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒன்று இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் எதை எடுத்துக்கிட்டாலுமே அதுக்குள்ளேயும் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. ஸோ இந்த கம்ப்யூட்டர் எப்படி ஒரு விஷயத்தையும் இப்போ எங்கேயோ நம்ம இருந்து வீடியோ கால் பண்ணுறோம், நம்ம வாய்ஸ் நோட் அனுப்புகிறோம், இதெல்லாம் அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே எப்படி நடக்குது அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு நம்ம அடிப்படையாக ஒரு கம்ப்யூட்டர் எப்படி ஆரம்பிச்சது, அதோடய ஸ்டார்ட் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டா அதோட அட்வான்ஸ்மெண்ட்டான இப்போ இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றின ஒரு ஐடியாவாச்சும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஆரம்ப கட்டத்தில் கம்ப்யூட்டரோட நிலை என்னென்னு பார்க்கலாம். ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இப்படி தான் ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சு. இப்போ நம்ம டைப் பண்ணுற மாதிரியான ப்ரோக்ராம்லாம் அப்போ கிடையாது. அப்போ எல்லாமே கையில் தான் பண்ணணும். அதாவது ஃபிசிக்கலாக ஒரு வயரோட இணைக்கிறது, ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, கனெக்ஷன், இதெல்லாம் தான். மற்றபடியான ப்ரோக்ராம் எழுதுகிறோம்ல, இப்போ இப்படி இருந்தால் இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங்லாம் இப்போ கிடையாது. ஒன்லி நம்ம ஃபிசிக்கலாக பண்ணது தான் ப்ரோக்ராம், அந்த கம்ப்யூட்டரோட ப்ரோக்ராம். அண்ட் தென் அந்த மாதிரியான கம்ப்யூட்டர்ஸ்க்கெலாம் மானிட்டர் அப்படின்றது ஒன்று இல்லை. அந்த மானிட்டரில் ஆன்சர்லாம் தெரியாது. இப்போது நம்ம டைப் பண்ணுறோம்ல, 1 அழுத்தி 2 ப்ளஸ் பண்ணி 1 அழுத்தி =2 போட்டால் 2 அப்படின்ற ஆன்சர் நம்ம ஸ்க்ரீனில் தெரியுது. ஆனால் அப்போ இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ்னால் எப்படின்னா, இப்போது நம்ம ஒரு ஸ்விட்சை ஆன் பண்ணணும், அதாவது ஒரு ஒயருக்கு மின்சாரத்தை கொடுக்கணும், இன்னொரு ஒயரத்துக்கு மின்சாரத்தை ஆஃப் பண்ணணும். இது மூலயமா அவுட்புட்டோட லைட் எரிஞ்சால் அது ஒன்றாகவும், இல்லைனா இன்னொன்றாகவும் ஒரு கணக்கு இருந்துச்சு. இதை லாஜிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்ன சொன்ன மாதிரி நம்ம ஒரு கம்ப்யூட்டருக்கு இன்புட் எப்படி கொடுத்தோம், ஃபிசிக்கலாக ஒரு கரண்ட்டு கொடுக்குற மூலிமா இன்புட் கொடுத்தோம், அது மூலிமா வர அவுட்புட்டை பண்ணோம். இப்போயும் அப்படி தான். ஆனால் நம்ம கொடுக்க வேண்டிய தேவையில்ல, நம்ம ஜஸ்ட் அதுக்கு சார்ஜ் போட்டாலோ இல்லை எலக்ட்ரிக் பவர் கொடுத்தாலோ போதும், அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற மெக்கானிக்ஸ் அதை பார்த்துக்கும். அதுதான் இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட். ஸோ அப்போ இருக்கிற கம்ப்யூட்டரோட ஸ்டேஜ் என்னென்னா ஃபிசிக்ஸ். அந்த ஃபிசிக்ஸுன்ற ஒரு சப்ஜெக்டை உள்ளடக்கினதாக தான் இருந்தது. எல்லாம் இயற்பியல் அளவு வச்சு தான் நடந்தது. இயற்பியல் முறைகள், அதாவது ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய விதிகள், இதை வச்சு மட்டுமே அந்த கம்ப்யூட்டர்ஸை செஞ்சாங்க. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இந்த மாதிரியே இருந்துச்சு. அண்ட் தென் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் அதுலேருந்து வளர்ந்தது. அதை பற்றி நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அண்ட் தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோக்ராமிங்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இது 3ம் சேர்ந்தது தான் இப்போ இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர். இன்னும் இந்த கம்ப்யூட்டரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. இது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான், ஒரு அவுட்லைன் மாதிரியானது. இன்னும் எப்படி ஒரு மானிட்டரில் ஒரு விஷயம் பிரிண்ட் ஆகுது, எப்படி வீடியோஸ் ஓடுது, பிக்சல்னால் என்ன, இது எல்லாம் இன்னும் நிறைய இருக்குது. இதெல்லாம் பின்வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம்.